தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருள், பவிதா, ஆரோன், ஸ்லாக்கியா, அசிவன், ராஜன், ரியா குடும்ப நலன்களுக்காகவும் உடல் நலம் படிப்பிற்காகவும், அருள்தாஸ், அருள் சகாயமேரி, அருள் பர்வின், வினோதா குடும்ப நலன்களுக்காகவும் உடல் சுகத்திற்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே.
அதனால் உமக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மேன்மை பொருந்திய மனிதரின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்த்தவும். சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 44 இறை வார்த்தை 1 மேலும் 10 15 வரை. சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 44 இறை வார்த்தை 1 மேலும் 10 15 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி கொள்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர். அவர்களின் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றென்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அளிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்த்தோங்கும். மக்கள் அவருடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளித்தார். தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் அவர் தூய ஆவியை பெற்றிருந்தார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவாக்குகள் 16 தொடக்கம் 17 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய பங்கின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய கடந்த 9 நாட்களாக ஒவ்வொரு நாளும் வேறு வேறு குருக்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி அழகிய மறையுரையை, ஆண்டவரின் வார்த்தையை நமக்கு பிட்டு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். எல்லோருமே வேறு வேறு மறையுரையை ஆற்றினாலும் அவை எல்லாமே ஒரே ஒரு கருத்தை நமக்கு முன் அறிவித்தன. என்னவென்றால், நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற வயதில் மூத்தோரை நாம் எப்படி மதிப்பது, போற்றி பாதுகாப்பது, அவர்களுக்குரிய மரியாதையை கொடுப்பது, அவர்களை நல்ல முறையிலே நடத்துவது, இவற்றை பற்றி மிக தெளிவாக கூறினார்கள். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பழமொழி என்னவென்றால், ஓல்ட் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள். ஓல்ட் இஸ் கோல்டு. கோல்டுனா என்னது? தங்கம். ஓல்டுனா பழசு. ஓல்ட் இஸ் கோல்டு. இதை அவர்கள் தங்களுடைய மறையுரையிலே மிக அழகாக விதவிதமான வழிமுறைகளிலே நமக்கு அதை எடுத்துச் சொன்னார்கள். அது 100க்கு 100 உண்மை. காரணம், வயது முதிர்ந்த இருவர் அல்லது ஒருவர் நம்முடைய வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டிற்கு ஒரு பலம் சேர்க்கும். இதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற முதியவர்களை, மூத்தோரை யார் ஒரு சுமையாக நினைக்கிறார்களோ, ஒரு பாரமாக நினைக்கிறார்களோ, அவர்களும் எதிர்காலத்திலே அந்த குடும்பத்திற்கு சுமையாகவும் பாரமாகவும் மாறுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்: பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. அது என்ன அவர்கள் காண ஆவல் கொண்டிருந்தார்கள், காணவில்லை? சொல்லுங்க பார்க்கலாம். சீடர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன என்று சொல்றாரு. என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நம்ம கண்ணெல்லாம் கண்ணு இல்லையா? அந்த சூழ்நிலையில அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறார்?
நிறைய பேர் முகத்தை பார்த்தா நைட்டு ஃபுல்லாக தேர் பார்த்துட்டு எல்லாம் உறக்க கலக்கத்தில் இருக்குது. விட்டா போதும் சாமி, வீட்டில் போய் நல்லா தூங்கணும், மத்தியானத்துக்கு ஏதாவது எடுத்து சமைச்சு சாப்பிட வைக்கணும் எல்லாரையும் அப்படிங்கிற ஒரு தோரணையில் இருக்கீங்க, புரியுது? ஆமா, அதனால நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிங்க. அவர்கள் சீடர்கள் கூட இருக்கிறது யாரு? யாரு? இயேசு. அங்க இருக்கிறது யாரு? மையம், இயேசு. அவர் அதைத்தான் சொல்லுகிறார், என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்கள் கண்கள் பேறு பெற்றவை. என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுடைய காதுகளும் பேறு பெற்றவை. இது எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். என்னை பார்க்கின்ற பாக்கியம், என்னுடைய வார்த்தையை கேட்கின்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் எத்தனையோ இறைவாக்கினர்கள் இதற்காக ஏங்கினார்கள், என்னை பார்ப்பதற்காக. அவர்களுக்கு அது கொடுத்து வைக்கவில்லை. என்னுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஏங்கினார்கள், அதுவும் அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று எவ்வளவு அழகாக மறைமுகமாக சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனாலதான் நேற்று ஃபாதர் பூசையில் அழகா சொன்னாரு, எத்தனையோ பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அருள் நிறைந்தவர்கள், எனவேதான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். சாத்தான் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் உங்களை அந்த ஆலயத்திற்கு அழைத்து வராது, உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடும். அது கூட்டிட்டு போற இடம் அழிவின் பாதை. நாம நல்லா இருக்கணும், அது கூட்டிட்டு போகாது, நாசமா போகணும்னு கூட்டிட்டு போகும். அதைத்தான் அவர் சொன்னார். இன்று நற்செய்தியிலும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள், என்னை பார்க்கிறீர்கள், என்னுடைய நற்செய்தியை கேட்கிறீர்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று வீட்டிலே மூத்தவர்கள் இருப்பது நாம் செய்த பாக்கியம். நாம் செய்த பாக்கியம். வீட்டில் மூத்தவர்கள் முதியவர்கள் இல்லை என்றால் அந்த வீடு நிறைவு பெறாது, அது முழுமை பெறாது. காரணம், ஓல்ட் இஸ் கோல்ட். நாம் அந்த நிலைக்கு இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் தன்னுடைய உழைப்பை கொடுத்து எல்லாவற்றையும் தியாகம் செய்து ரத்தம் சிந்தி எத்தனையோ அவமானங்கள் சந்தித்திருப்பார்கள், எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருப்பார்கள், எவ்வளவோ பணத்தை இழந்திருப்பார்கள், சொத்தை இழந்திருப்பார்கள், மானத்தை இழந்திருப்பார்கள், மரியாதையை இழந்திருப்பார்கள். எதற்காக எல்லாவற்றையும் அவர்கள் இழந்தார்கள் என்றால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தியாகங்களையும் செய்தவர்களை நாம் ஒதுக்கி வைத்து விட்டால், புறம் தள்ளி வைத்து விட்டால், அவர்களை ஒரு சுமையாக, பாரமாக கருதினால் இதைவிட ஒரு பெரிய பாவம் இந்த உலகத்திலே இருக்கவே முடியாது. எனவே ஆண்டவர் அன்று சொன்ன அந்த வார்த்தையை இன்று நாம் நம்முடைய வாழ்விலே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உங்களுடைய இல்லத்திலே மூத்தோர் இருக்கின்றனரா? உங்களுடைய இல்லம் பேறு பெற்றது, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்று நாம் சுவக்கீன் அண்ணா இவர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கு பெருவிழாவாக இந்த நேரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே நாம் வயதில் மூத்தோரை மதிக்க வேண்டும், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய உடன் இருப்பு, பிரசன்னம் ஒரு பிளெஸிங், ஒரு ஆசீர்வாதம். அவர்களுடைய வார்த்தை, வழிகாட்டுதல் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. அதே நேரத்திலே இந்த மூத்தவர்கள், பெரியவர்கள் இந்த குடும்பத்திற்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும், சுவக்கீன் அண்ணாவை போல. அவ்வாறு அவர்களுடைய வாழ்வு ஒரு முன்னுதாரணமான வாழ்வாக இருந்தால்தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதை விடுத்து செய்கின்றது எல்லாம் தீமை, போகின்ற இடமெல்லாம் தீமை, பேசுகின்ற பேச்சு எல்லாம் தீமை, உள்ளத்தில் இருப்பவை எல்லாம் நல்லவாமை விட கொடிய விஷத்தன்மையான சிந்தனைகள். இது போன்று இருந்தால் உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அதே போன்றுதான் இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கவே மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோமோ அதுபோன்றுதான் நம்முடைய சந்ததியினரும் வருவார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே சுவக்கீனும் அண்ணாவும் மரியா என்கிற ஒரு உயர்ந்த முத்தை, சொத்தை திருச்சபைக்கு கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்ததால் இறைவன் அவர்களை உயர்த்துகிறார். மரியாவை பெற்றெடுக்கும் பேரை
பேற்றை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். எனவே பெற்றோர் பெரியவர்கள் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்வு, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏற்ற வகையிலே நாம் வாழ்கின்ற வாழ்வு, இவைதான் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தும், இவைதான் நம்முடைய குடும்பத்தை உயர்த்தும். இல்லை என்றால் குடும்பம் நாசமாய் போய்விடும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரை மறைவிலே யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம் என்று செய்கிற தவறு, செய்கின்ற பாவம், இவை எல்லாமே ஆண்டவரின் முன்பாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். எல்லா விதமான பாவத்தையும் தவறையும் செய்துவிட்டு ஒழுக்கக்கேடான வாழ்வு வாழ்ந்துவிட்டு அடுத்தவர்களை குறை கூறும், அடுத்தவர்களுடைய குறையை பெரிதாக பேசும், குறையே இல்லாவிட்டால் ஒரு குறையை உருவாக்கி அடுத்தவர்களுடைய பெயரை கெடுக்கும் போக்கு அந்த குடும்பத்தினுடைய அழிவுக்கு ஒரு தொடக்கமாக அமைந்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுவக்கின் அண்ணா இவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே எங்கிருக்கின்ற பெற்றோர், தாத்தா, பாட்டி இவர்கள் எல்லோரும் எடுக்க வேண்டிய முடிவு என்னவென்றால், இவர்களைப் போல் நமக்கும் பிறக்கின்ற குழந்தை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதுவும் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற குழந்தையாக வாழ வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய வழியிலே செல்ல வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும், அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும், அவருடைய மதிப்பீடுகள், நற்செய்தி இவற்றிற்கு எதிரான நம்முடைய செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் அழிவு நிச்சயம் என்று நம் ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விழாவை கொண்டாடுகிறோம், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று புதிய உடைகளை உடுத்தினோம். எல்லாவற்றிலும் புதிது உணவு, அருமையான விருந்தை நம்முடைய விருந்தினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நாம் படைத்தோம். இது எல்லாமே நமக்கு தேவைதான். இவை எல்லாம் இருந்தும் நம்முடைய மனது அழுக்காக இருக்கிறது, விஷத்தன்மை வாய்ந்ததாக இருந்தால் இவை எல்லாமே, இந்த சுற்றுப்புற அடையாளங்கள், வெளிப்பாடுகள், பக்தி முயற்சிகள் எல்லாமே வீணிலும் வீணாக போய்விடும் ஆண்டவர் முன்பாக. எனவே சிந்திப்போம், ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே வாழ்வோம். ஆமென். காணிக்கை பாடல். கண்கள் சுமந்து இதயம் மகிழ்ந்து எடுத்து வந்தோம் காசி, விழிகள் திறந்து கருணை மறந்து ஏற்று அருளும் தெய்வமே. ஆண்டவரை அனைத்துலகம் நிறுவனை வாழ்த்தப்பெறுகிற அந்த வளர்மையில் நாம் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளையும் மனது உழைப்பின் பயன்பாடு தப்பத்தில் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்தப் பெறுவாராக. என்னையே நான் தர வந்தேன், ஏற்று அருளும் தெய்வமே. ஆண்டவரை அனைத்துலகம் நிறைவானை வாழ்த்தப் பெறுவீராக. வல்லன்மையில் நாம் திரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான திரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும் ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்னும் திருமணப்பு கொடுக்கும் இவ்வலியுமாக்கு உண்டதாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அழைக்கும் காணிக்கைகளை ஏற்றருளவும் உம்மை வேண்டுகிறோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அவர்களது தகுந்த எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமனும் ஒரு இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், தேர்வு நிலை ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். இறைவன் உளமாறும்
கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். இவர்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசியையும் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து இரக்கத்தையும் பெற்றனர். மன்றாடுவோமாக. இறைவாவியப்புக்கு உரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்கு உரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்கு உரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.